சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையினால் நாம் இப்பொழுது இன்றைய நாளுக்கான இரண்டாவது பகுதிக்குள்ளாக, காலை வேளையிலே உள்ள இரண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த ஒரு பகுதிக்கு பாடலாக வானாதி வானங்கள் கொள்ளாதவரே என்ற ஒரு பாடலை எல்லோரும் எழுந்து நின்று பாடலாம். கொண்டாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. Take
எல்லோரும் நின்ற வண்ணமாக இருக்க நம்மை ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக சகோதரர் ஜெயக்குமார் நாகர்கோயிலிருந்து அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களை வீற்றிருந்து மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கின்றதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, தேவரீர் உம்முடைய பெரிதான கிருபை இன்றும் ஜீவனோடு ஒரு நாளை எங்களுக்கு கிருபையாய் கூட்டி தந்து, இந்த நாளிலும் கூட நாங்கள் சகோதர சகோதராக இந்த இடத்துல ஒன்று கூடி உம்முடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகளை கேட்பதற்கும் உம்முடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கும் தேவன் தந்த இந்த ஒரு பொழுதுக்காக மீண்டுமாக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, எந்த நிலைக்கும் தகுதி இல்லாத இருந்தலையும் எங்களையும் தகுதிப்படுத்தி உம்முடைய தெய்வீக திட்டத்திலே ஒருவராக நியமித்து உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக தேவன் இந்த பூமியிலிருந்து எங்களை அழைத்து தெரிந்து கொண்டு இதோ உண்மையுள்ள நிலை நோக்கி எங்களை வழிநடத்தி வருகிறதான உம்முடைய மேலான கிருபைக்காக மீண்டுமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, எந்த நிலையிலும் உம்முடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகளை நாங்கள் அசட்டை பண்ணி விடாதபடிக்கு தேவன் இந்த நாளிலும் கூட வருடாந்தோறும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறதான இந்த முக்கியமான நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளை கொண்டு எங்களுக்கு தருக இருக்கிறதான ஆவிக்குரிய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள இருக்கிற நாங்கள் அதை எந்த வகையிலும் அசட்டை பண்ணி விடாதபடிக்கு அவைகளை எங்கள் இருதயம் என்னும் பலகைகளை எளிவு வைத்து தேவன் விரும்பும் வண்ணமான கிறிஸ்துவின் சாயலை அடைய தேவதையான வாழ்க்கையை நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதோ தகப்பனே, இந்த ஒரு செஷனிலும் கூட துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக கிருபையாய் உம்முடையத்தில் எங்களை கெஞ்சுகிறோம். தேவரீர் இதோ எங்களை தாழ்த்தி மனப்பூர்வமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஒப்பிட்டு எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பும் பரிசுத்தம் நிறைந்த பரலோக பரமபிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காரலாம். இப்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைக்கான இந்த ஒரு பகுதியின் பாடமாக ஆசாரியத்துவ பிரதிஷ்டை, கான்சக்ரேட்டிங் த பிரீஸ்ட்ஹுட் என்ற ஒரு தலைப்பின் பேரில் நாம் பாடம் கேட்க இருக்கிறோம். இந்த பாடத்துக்கு வசனங்கள் வாசிக்கும்படியாக சிஸ்டர் நான்சி அவர்கள் ரத்னபுரியிலிருந்து அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு தேவ செய்தியை நமக்கு வழங்கும்படியாக சகோதரர் எசேக்கியல் ரத்னபுரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நான் சார்ந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ரத்னபுரி சகோதர சகனுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வேலையும் கூட நாம் பிரயோஜனப்படுத்தும் வகையில் நம்ம பார்க்க இருக்கிறதான வேத பாடத்தின் தலைப்பானது ஆசாரியத்துவ பிரதிஷ்டை, கான்சிக்ரேட்டிங் த பிரீஸ்ட்ஹுட் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில வேத வசனங்களை நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆசாரியத்துவ பிரதிஷ்டை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஆசாரியர்களை ஏற்படுத்தும் போது தேவன் ஆசாரியர்கள் எப்படியாக பிரதிஷ்டை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸை தேவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கார். இப்போ அந்த ஒரு ப்ராசஸ்ல இருந்து தேவன் எப்படியான ஒரு பாடத்தை நமக்கு வச்சிருக்கார் அப்படிங்கிறத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஆசாரியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த பிரதிஷ்டை அப்படின்ற அந்த ப்ராசஸ்குள்ள நம்ம கடந்து போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஆசாரியத்துவம் அப்படின்றத குறித்து நம்ம கவனிக்கும் போது தேவனுடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களுக்கு இருக்கு. ஆக்சுவலா ஆசாரியர்களுடைய வேலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில தேவனையும் மனுஷனையும் ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு வேலையை யார் தான் செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய, அதாவது கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அவருடைய சபை தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ கூட சேர்ந்து இந்த ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கு நிழலா இருந்தவர்கள் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்த ஆசாரியர்கள். இப்போ ஆசாரியர்களோட ரோல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேவன் கிட்ட
மனுஷனை ரெப்ரசன்ட் பண்ணும், மனுஷங்கிட்ட தேவனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இப்போ ஆசாரியருடைய ரோல் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆசாரியன் வந்து டேபர்நாக்கிள்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறாரு அப்படின்னா அவர் யாரை சுமந்து கொண்டு போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய பலியை உள்ள கொண்டு போறார். அதே சமயத்தில் ஆப்போசிட்டா பார்க்கும்போது தேவன் கிட்ட போய் அந்த பாவ நிவாரண பலியினுடைய ரத்தத்தை தெளிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இப்போ ஆசாரனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு. ஒன்று தேவன் கிட்ட மனுஷனையும், மனுஷன் கிட்ட தேவனையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான ஒரு பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கிட்ட அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ யாரெல்லாம் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வராங்களோ அவங்கள தான் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியத்துவத்துக்குள்ள வரக்கூடிய ஆசாரியர்கள். ஸோ இந்த ப்ராசஸை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் பொருள் பார்த்தோம்னா டைம் ஆயிரும். அதனால இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பேரலெல்லாம் போகும். அதே சமயத்தில் நமக்கு இது எப்படி பொருந்தது அப்படிங்கிறத பேரலெல்லாம் நம்ம பார்த்துட்டே வருவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கிறோம். ஆசாரியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய சபைக்கு. அவங்க எப்ப இதை செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல முழுமையா அதை செய்ய போறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களை ஆசாரியத்துவத்துக்கு பிரதிஷ்டை பண்ணும். ஸோ அந்த பிரதிஷ்டை பண்ணக்கூடிய மெத்தட் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியத்துவத்திற்கு அழைக்கப்படக்கூடிய விஷயத்தை கவனிக்கும் போது இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த ஆசாரியத்துவத்திற்கு அழைக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பிளெஸிங். ஆமா, அதனை எக்ஸ்ட்ராடினரி பிளெஸிங் அப்படின்னா இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஒரு பிளெஸிங் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியத்துவத்துக்கு அழைக்கப்படுறது. கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம், சத்தியத்துக்குள்ள இருக்கோம், பேப்டிசம் எடுத்திருக்கோம், தேவனுடைய வார்த்தைகள் கேட்கிறோம், ஊழியம் பண்றோம் அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பிளெஸிங். அப்ப இது உலகத்துல நிறைய பேருக்கு கிடைக்கல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசாரி ஊழியம் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது 6 லட்சம் புருஷன் இருந்தாங்க. செலக்ட் பண்ணப்பட்ட ஆசாரியத்துவத்திற்கு எத்தனை பேர் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோன் ஒருத்தர் பிளஸ் 4 குமாரர்கள். இப்ப 6 லட்சம் பேர்த்துல 5 பேர் அப்படின்னா நீங்க பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.001%. இப்ப அதே போலதான் இந்த ஆசாரியத்துவத்திற்கு அழைக்கப்பட்ட நம்ம அனைவருக்குமே தேவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒப்பற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவு தான் இங்க உட்கார்ந்து இருக்கோம், சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கோம், சத்தியத்தில் நடந்துட்டு இருக்கோம், ஊழியம் செய்யறோம். சோ அப்ப இந்த எக்ஸ்ட்ராடினரி பிளெஸிங்குள்ள வரோம். ஆனா அந்த எக்ஸ்ட்ராடினரி பிளெஸிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி சாக்ரிஃபைஸ் தேவை. அதன் எக்ஸ்ட்ராடினரி சாக்ரிஃபைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அழைப்புக்குள்ள வந்து எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவர்கள் தங்களை அவர்களுடைய கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கறதை விட அதிகப்படியான ஒப்பு கொடுத்தல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்கணும். அது எல்லாருனாலையும் முடியறது இல்ல. அதனால்தான் தேவன் என்ன பெயர் வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுமந்தை அப்படின்னு பெயர் வைக்கிறார். இதுலயும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 5 பேர் ஆசாரியத்துவத்துக்குள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆரோன், அவருடைய குமாரர்கள் 4 பேர். அதுல 2 பேர் இந்த பிரதிஷ்டைக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்நிய அக்னியை கொண்டு வந்து மறிச்சு போயிடுறாங்க. இப்ப 5 எத்தனைவா மாறிடுச்சு? 3ஆ மாறிடுச்சு. இப்ப 5ல 3ஆ மாறிடுச்சு. சோ இதுதான். அப்ப இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டா கிடைச்சிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி யாரெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி சாக்ரிஃபைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் எந்த வாய்ப்பு அப்படின்னா இந்த பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போய் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவனை ரெப்ரசன்ட் பண்ணி போய் நிக்க முடியும். இப்ப அதே போலதான் நமக்கும் நம்ம எக்ஸ்ட்ராடினரி சாக்ரிஃபைஸ் கொடுத்தாதான் ராஜ்யத்துல மகிமையடைந்த சபையா போய் தேவனை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த ஆசாரிய ஊழியத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சோ அப்ப எக்ஸ்ட்ராடினரி பிளெஸிங்குள்ள வந்த நம்ம எக்ஸ்ட்ராடினரி சாக்ரிஃபைஸை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாடம் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்களுக்கு அந்த அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா விஷயத்தையும் தேவன் கொடுத்துறாரு. தேவன் கிட்ட போய் கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. நீங்க அழைப்பு கொடுத்தீங்க, ஆனா அந்த அழைப்பை சுகந்தரித்து கொள்வதற்கு எனக்கு இந்த விஷயத்தை நீங்க கொடுக்கலன்னு சொல்லி தேவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. தேவன் எல்லாமே கொடுத்துறாரு. இந்த ஆசாரியத்துவத்துக்குள் அழைக்கப்பட்டவர்கள் ஆசாரியத்துவத்தை
முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான எல்லாத்தையும் கொடுத்துட்றார். இப்ப அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் எல்லாமே கொடுக்கிறார். பணம், காசு, பதவி, அதை பத்தி நம்ம பேசவே வரல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சபையா மாறுவதற்கான சகல காரியத்தையும் என்ன பண்ணிடுறாரு, அவர் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய அழைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி நபர்னுடைய அழைப்பு கிடையாது. நம்ம எல்லாருமே எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துனுடைய சபையாக. நீங்க அதெல்லாம் கவனிக்கும் போது ஆரோன் மற்றும் அவருடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆரோனுக்கு பேர் இருக்கும், ஆனா அந்த 4 பேர்த்த அட்ரஸ் பண்ணும்போது பேர் சொல்லியிருக்க மாட்டாரு, ஆரோனின் குமாரர்கள். சோ அப்ப நம்மளுடைய அழைப்பு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ப்ரீ டெசிக்னேட்டட் பீப்புள்ஸ். சோ அப்ப இந்த அழைப்புக்குள்ள நிறைய பேர் வரலாம், ஆனா யார் சுகந்தரிக்கிறாங்கிறது அவருடைய வாழ்க்கையை தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணும். சோ அப்ப யார் மரண பரியந்தம் இந்த ஆசாரியத்துவ பிரதிஷ்டையில பெற்றுக்கொண்ட விஷயத்தை செய்யறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஆசாரிய ஊழியத்தை போய் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அந்த ஊழியத்துல என்ன செய்ய போறோங்கிறதுக்கான முழு பயிற்சியும் இப்பவே நம்ம கொடுத்துறார். ராஜ்யத்துல போய் தேவனை ரெப்ரசன்ட் பண்ணி உலக ஜனங்கள் மத்தியில நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் தேவையான எல்லா விதமான பயிற்சியையும் தேவன் என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்கன்னா இப்பவே நமக்கு கொடுத்துறார். சோ இப்ப நம்ம இதை சரியா செஞ்சு முடிக்கிறோம், சபை இது நிறைவு பெறுது அப்படின்னா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெல்கிசேதேக்கின் முறைமை என்னாகும், நிலைநாட்டப்படும். திரைக்கு அப்பால் எல்லாரும் என்ன பண்ண போறோம், 144,000 பேர் கடந்து போறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிக்குளம் பரிசுத்தமாக்கப்படும், அவர்கள் மரணத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை ஆவாங்க. அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை நமக்கு தெளிவா சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியத்துவ பிரதிஷ்டையின் அடையாளம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் தான் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா தேவன் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஆசாரியத்துவ பிரதிஷ்டை அப்படின்ற ப்ராசஸ் நம்ம கவனிக்கும் போது இதுல ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றார், வாஷ் பண்றார், தண்ணீரை வச்சு வாஷ் பண்றாரு, ட்ரெஸ் போட்டு விடுறாரு, ஆசாரியத்துவத்திற்குரிய உடைய போட்டு விடுறாரு, அப்புறம் அபிஷேக தைலத்தை பூசுறாரு, அப்புறம் பலிகள் செலுத்துறாரு, பலிகள்ல இருந்து ரத்தத்தை எடுத்து கால்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசுறாரு, பலிகள் செலுத்துறாங்க. ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பிரசன்னத்தை அவர் வெளிப்படுத்துறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்டா இதை பிரிச்சுக்கலாம். இதுல யூஸ் பண்ணக்கூடிய அடையாளம் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோன் அவருடைய குமாரர்கள், 2வது ஜலத்தினால் ஸ்நானம் பண்றது, 3வது வஸ்திரங்கள் கொடுக்கிறது, 4வது அபிஷேக தைலத்தை பூசுறது, அதுக்கப்புறம் பாவ நிவாரண பலியான காளையை கொடுக்கிறது, அதுக்கப்புறம் 2 ஆட்டுக்கடா, ஒரு ஆட்டுக்கடா சர்வாங்க தகன பலி, இன்னொரு ஆட்டுக்கடா பிரதிஷ்டை பலி, கடைசியா ஒரு கூடையில 3 விதமான அப்பங்கள், புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத அதிரசம், அடைகள். ஸோ இதான் இந்த ப்ராசஸ். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் முடியும் போது என்ன பண்ணப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் என்ன பண்ணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை செஞ்சு முடிச்சிருவாங்க. அவங்க ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு அவங்க ரெடி. இப்போ இதை எங்க நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்ட அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வசன பகுதிகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஆரோன் எப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டார் அப்படின்ற ஆக்சுவல் இருக்கும். யாத்திராகம் 29ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் மோசேக்கு கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ரெண்டுமே மோரல்ல சேமா இருக்கும், ஒரு சில வித்தியாசங்கள் நமக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோசே ஆரோனையும் அவருடைய குமாரரையும் வரவழைத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர்ல கழுவுறார். இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆரோனும் அவருடைய குமாரர்களும் இப்போ இந்த பிரதிஷ்டை நாளில் வரும்போது அவங்க டிஃபால்ட்டா என்ன பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க, சுத்திகரிச்சு தான் வந்திருப்பாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுத்திகரிப்பின் வேலையை யார் செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே செய்யறார். வசனங்கள் ரொம்ப நம்ம படிச்சா டைம் ஆயிரும், அதனால நான் டைரக்டா என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்சர் போட்டு வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மோசே என்ன பண்றாருன்னா ஆரோனை கூப்பிடுறார், அவருடைய குமாரர்கள் கூப்பிடுறார், அவர்கள் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கிறார்.
ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க சுத்திகரிச்சு தான் வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதிஷ்டை பண்ணணும்னா மோசே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களை சுத்திகரிக்கணும் தண்ணியால். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது சரி, நம்மளை பற்றி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒப்பீனியன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ தேவன் முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருப்போம். இப்போ பிக்சரைஸ் பண்ணி இமேஜின் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டாக அழுக்காக இருக்கார், பல வருஷமா அவரை சுத்திகரிப்பே பண்ணல, அப்போ அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அவர் கீழே விழுந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குலையும் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நபரை போய் கையில் பிடிப்போமா? நம்ம கண்டிப்பா கையில தொடவே மாட்டோம். இப்ப தேவனுடைய பார்வையில எப்படிதான் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுக்குலம் பாவம் அப்படின்ற விஷயத்துல கம்ப்ளீட்டா அழுக்கா இருக்காங்க. இப்ப இந்த சுத்திகரிப்பை இப்ப யாரே செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனே செய்யறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். யாருக்கு செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோன், அப்புறம் ஆரோனுடைய குமாரர்கள். ஸோ இப்போ ஆரோன் நமக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால இது ஆரோனுக்கு டைரக்டா நான் நிழலா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை தேவன் சுத்திகரிக்கிறார் எடுக்க முடியாது. இது யாருக்கு மாத்திரம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு மாத்திரம் தான். வாசிக்கலாம் 1 பேதுரு 1 அதிகாரம் 19 முதல் 20 வசனங்கள். ஹலோ 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம் முதல், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஸோ இப்போ இந்த இடத்துல கவனிக்கும் போது கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து, ஸோ இப்போ ஆரோன் அப்படிங்கிற பேர் சொல்லி சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து முன் தீர்மானிக்கப்பட்டவர், அதுல எந்த விதமான சாய்ஸ் இல்லை, மாற்றம் கிடையாது. ஆனா ஆரோனுடைய குமாரர்கள் யார் வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரதிஷ்டைக்குள்ள வரலாம். ஸோ அப்ப தேவன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியத்துவத்தினுடைய முதல் மைய கருவா யாரை வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு அடுத்ததான் யாரை கொண்டு வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோனுடைய குமாரர்கள், புதிய சிருஷ்டியாகிய நம்மளை. வாசிக்கலாம் ரோமர் 8 அதிகாரம் 29 வசனம். ரோமர் 8 அதிகாரம் 29 வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். சோ இப்ப நமக்கு ரெஃபரன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரோன் தான். இப்ப ஆரோன் அவருடைய குமாரர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகள். சோ இப்ப நமக்கு ரெஃபரன்ஸ் இயேசு கிறிஸ்து, அவருடைய சாயலுக்கு மாறுறதுக்கு தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே நம்மள முன் குறிச்சிட்டார். இப்ப 6 லட்சம் பேர்த்துல 5 பேர், அதாவது 4 பேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதே போலதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துல தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சொற்பமான நம்மளை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுவி இருக்கார். இப்ப அந்த கழுவக்கூடிய ப்ராசஸ்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அவர் சொல்லி தர வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல அழுக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. யார் அந்த அழுக்கு இருக்குன்னு அங்கீகரிக்கிறாங்களோ அவங்க தான் தங்களை சுத்திகரிப்புக்குரிய ப்ராசஸ்க்கே அலோவ் பண்றாங்க. நீங்க அநேகம் பேர் சத்தியம் கேட்டு பின்வாங்கக்கூடியவர்களுக்கு நம்ம பாவிகள் சொல்றதை அவங்களால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம இந்த ஒரு அழைப்புக்குள்ள கடந்து வந்திருக்கோம்னாலே ஃபர்ஸ்ட் என்ன அங்கீகரிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு, பாவம் இருக்கு. நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இந்த ப்ராசஸை நம்ம கவனிக்கும் போது மோசே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசல்ல நிக்க வச்சுட்டு தான் இந்த ப்ராசஸ் பண்றாரு. அப்படின்னா இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டா யார் பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் ஏன் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ விட்னஸ். கரெக்டாக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ விட்னஸ். அப்படின்னா ஒருவேளை இந்த ஆசாரியர்கள் இந்த ப்ராசஸ்ல தங்களை ஒப்பு கொடுத்துட்டு அவங்க ஆசாரிய ஊழியம் செய்யும் போது வித்தியாசப்பட்டாங்க அப்படின்னா யாரே கேட்பாங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்களே என்ன பண்ணுவாங்க, அதை கேட்பாங்க. இது எப்படி நமக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தேவன் இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் சபையை வகுப்பாராக நம்மளை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸை இங்க இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக தான் நமக்கு இந்த ஒரு ட்ரைனிங் அவர் கொடுத்துட்டு இருக்கார். அப்ப ட்ரைனிங்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லா ஆக்ஷன்ஸுமே
என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக ஜனங்கள் அவங்க கண்களால பார்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் ஃபுல்லா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் மத்தியில ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. இப்போ அந்த ஆக்ஷன்ஸ்ல எல்லாமே தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட் பேசினதுக்கு அப்புறம் அது தூக்கி வீடியோவை போட்டா அப்படின்னா என்னுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி தெரியுமோ, அதே போல ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்க்கான ஐ விட்னஸ் என்ன பண்ண போறாங்க, வந்து நிக்க போறாங்க. அதனால இந்த பிரதான ஆசாரிய பிரதிஷ்டைக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் ஐ விட்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ராஜ்யத்தில் இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சி கொடுக்க போறாங்க. அப்போ நம்ம காட்டக்கூடிய ஒவ்வொரு ஆட்டிடியூடும், இப்போ ஒருவேளை நம்ம ஆட்டிடியூட் காட்டுறோம் அப்படின்னா இதுவும் ரெக்கார்டட் தான். இப்போ நான் காட்டக்கூடிய ஆட்டிடியூடை இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க, இது ரெக்கார்ட் ஆயிரும். இப்போ அவருடைய ராஜ்யத்தில் நான் ஆசாரியத்துவத்தினுடைய வேலையில் வந்து நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆட்டிடியூடை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவர் இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டிட்டு இருந்தார், இவர் எப்படி இங்கே வந்தாருன்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா தேவன் கரெக்டாக கொண்டு வருவார். ஏன் இல்லைன்றதை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய எவ்ரி ஆக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். நம்ம வந்து அது வந்து ஒரு சிரிப்பா இருக்கலாம், அந்த சிரிப்பு வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாசீனமான சிரிப்பா இருக்கலாம், ஒரு கிண்டல் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய சிரிப்பு கூட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ விட்னஸ். நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி இவ்வளோ ஐ விட்னஸஸ் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ப்ராசஸ் அவங்களுக்கு புரியாது. அவங்க நம்மளை சில டைம் அப்ரிஷியேட் பண்ணலாம், சில டைம் நம்மளை வெறுக்கலாம். ஆனா ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செய்யினுடைய சாட்சியாக யார் தான் இருக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை, நம்மளுடைய சிரிப்பு வரைக்கும் எவ்வளோ கண்ட்ரோல்டா, எவ்வளோ கவனமா, மற்றவர்களை காயப்படுத்தாத வரைக்கும் நம்மளுடைய குணலட்சணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வண்ணமாக ரொம்ப கிளியரா இருக்கணும். இல்லைன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ விட்னஸ் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வர செய் என்றார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடின போது சோ அப்ப எல்லாத்தையும் ஆசரிப்பு கூடார வாசல்ல கூடி வர வச்சுதான் என்ன பண்றாரு, இந்த ப்ராசஸ் பண்றார். சோ அப்ப இந்த ப்ராசஸ் செஞ்சு வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மோசே. தேவன் அவர் ரெப்ரசன்ட் பண்றார். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா இந்த சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ப்ராசஸ் பண்றார். தொடர்ந்து எல்லா ப்ராசஸையும் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையாரை கூடி வர வச்சுதான் செய்யறார். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜலத்துல கழுவுறது. ஸோ அப்ப ஜலத்துல கழுவும் போது ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தம் பண்றார். அப்படின்னா நமக்குள்ள பாவம் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாரு, சொல்லி கொடுத்துட்றாரு. என்னைக்காவது நமக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிட்டோம், நம்ம மேலேயே நமக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டோம், தேவனுக்காக செஞ்சுட்டோம் அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா சுத்திகரிக்கப்படும் போது நம்ம என்ன மாதிரி நிலைமையில் இருந்தோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த நிலைமை என்னைக்குமே நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனமேட்டுமே கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா அவ்வளோ மோசமா இருந்தோம், அவ்வளோ அழுக்கா இருந்தோம். இப்போ நம்மளா இருக்கிறோம், ரொம்ப அழுக்கா இருக்கிறவங்களை போய் கையில கூட தொடமாட்டோம். அவ்வளோ மோசமா இருந்த நம்மளை கழுவி சுத்திகரிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்றார். இப்ப இந்த மாதிரி அழுக்கா இருக்கிறவங்கள நம்ம சுத்திகரிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க நம்ம கூட வச்சுக்குவோமா, இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் அந்த அழுக்குல இருக்காதீங்க, ஏன் கூட வந்துருங்க, என்னோடது எல்லாமே உங்களோடதுன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க உலகத்துல. இப்ப தேவன் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை இந்த மாதிரி அழுக்குல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காருங்கிறத மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா என்னைக்குமே தேவனுக்கு முன்பாக நம்மளை உயர்த்துவதற்கான எண்ணமே வராது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுக்கானவர்கள் அப்படின்றதுல ஆணித்தனமான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உதாசீனமோ மனமேட்டிமையோ மற்றவர்களை அற்பமா பார்க்குறோ எந்த எண்ணமும் வராது. ஸோ அப்போ சுத்திகரிக்கப்படுறோம் அப்படின்னாலே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள என்ன இருக்கு, பாவம் இருக்கு. தேவன் மனசு வச்சு அவருடைய நிலைமையிலிருந்து இறங்கி வந்து நம்ம மேல கை வச்சு நம்மளை சுத்திகரிச்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும்
உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். ஸோ அப்போ சுத்த ஜலத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காரு? நம்முடைய சரீரங்கள் கழுவப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அவருடைய வார்த்தைகள் சுத்தமா இருக்கு. அந்த சுத்தமான வார்த்தைகள் கழுவப்பட்டவர்கள் எப்படி தான் இருக்கணும்? சுத்தமாக தான் இருக்கணும். சுத்தம் இல்லைன்னா வார்த்தையை வச்சு சரியா என்ன பண்ணல, நம்ம கழுவல. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் குளிப்பாட்டுறோம், அவருக்கு அழுக்கு போல அப்படிங்கிறது, அழுக்கு போல அப்படின்னா அதுக்கு காரணம் தண்ணீரா? கண்டிப்பா கிடையாது. அவர்கிட்ட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அழுக்குனுடைய அடர்த்தி எவ்வளவு இருக்கு. அதே போலதான் சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அழுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னா காரணம் தண்ணீர் கிடையாது, சத்தியம் கிடையாது. முழுக்க முழுக்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குனுடைய அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரயாசப்பட்ட அந்த சுத்திகரிப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனே கழுவுறாரு. எதை வச்சு கழுவுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜலத்தை வச்சு கழுவுறார். அதுக்கு அடுத்தது கழுவுனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு விடுறார். வாசிக்கலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதின்மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். சோ அப்ப அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி அழுக்கா இருந்தவங்களை கூப்பிட்டு கழுவி ஒரு கிராண்ட் ட்ரெஸ், தலையில பாகையிலிருந்து கம்ப்ளீட்டா அவருடைய சரீரத்தை கவர் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? ட்ரெஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்லி அட்டோன்மெண்ட் டேல நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் பலி செலுத்தணும். பலி செலுத்தினதுக்கு அப்புறம் என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலி செலுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார்னா சணல் நூல் வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டு அந்த பிரதான ஆசாரன் கூடிய வஸ்திரத்தை அவர் போடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பலி செலுத்தணும், அதுக்கப்புறம் தான் இந்த பிரதான ஆசாரியனுக்குரிய உடையை போட்டுக்கணும். ஆனால் இந்த ப்ராசஸில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதை கொடுத்துட்றாருன்னா கழுவுனதுக்கு அப்புறமே உடனே என்ன கொடுத்துட்றாருன்னா வஸ்திரத்தை கொடுத்துட்றாரு. இனி பலி செலுத்தல, அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாச்சு? வஸ்திரத்தை கொடுத்தாச்சு. இப்போ அதே போலதான் நமக்கும் அழுக்கா இருந்தோம், கழுவிட்டாரு. இப்ப நம்மளுடைய நிர்வாணம் அப்படின்ற அவலட்சணம் தெரியாதபடிக்கு அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் தோற்றம் தெரியக்கூடாதுன்னு தான் ட்ரெஸ் பண்றோம். அதே போலதான் தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில நல்லா இருக்காது. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ் கொடுக்குறார். அந்த ட்ரெஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் அது மறைக்கும். அப்படி மறைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு அப்படின்னா முழுக்க முழுக்க கிரேஸ் தான், எந்த விதமான கிளைமும் பண்ண முடியாது. இந்த ட்ரெஸ்ஸை நான் பெற்றுக்கொண்டேன், இதுக்கான தகுதி எனக்கு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? கிளைம் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேவன் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு வந்துருச்சு, மேன்மை வந்துருச்சு. அழகுனா நம்ம நினைக்கிற மாதிரி அழகு இல்ல, தேவன் பார்க்கக்கூடிய அழகு. அப்ப இந்த ட்ரெஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதியின் வஸ்திரம் நம்மளுடைய கேரக்டர் அழகா மாறணும். நமக்குடைய செயல்பாடுகள் என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் வரணும். ஸோ அப்போ நம்ம ஒருவேளை தேவன் கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கேரக்டர்கிட்ட என்ன, நம்மளுடைய கேரக்டர்ல என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு இருக்கணும், பிரியப்படணும், பழகிறதுக்கு ஆசைப்படணும். அப்படி மாதிரி நம்மளுடைய கேரக்டர் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் இருக்கணும். இப்போ நமக்குள்ள என்னன்னா நம்ம கிராண்டா ட்ரெஸ் பண்ணா நம்ம எல்லாரும் என்ன ஆவாங்க? அட்ராக்ட் ஆவாங்க, நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, இது எங்க வாங்கினீங்க, அது எங்க வாங்கினீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் எதை தான் கவனிக்கணும்? கேரக்டர் தான். ஸோ அப்போ யார் ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் நல்லா இருக்கும்போது அட்ராக்ட் ஆவாங்க. நம்ம என்ன பண்ணலாம் நினச்சிக்கலாம், வெளி தோற்றம் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறது இல்லை, தேவனுடைய சமூகத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அப்போ நம்மளுடைய கேரக்டர் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாகணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய ட்ரெஸ், நம்ம எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணிட்டாரு? ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு. இதை எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீடத்துக்கு ஒப்பிடலாம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கிரீடம் கொடுத்துருக்காரு, ஆனா என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அதை எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்போ அதே போலதான் நாதாப் அபியூ மாதிரி பிரதான ஆசாரியத்துவத்தில் பிரதிஷ்டை பெற்றவர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க? அந்த வாய்ப்பை இழந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோன்னே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம அந்த மகிக்குள்ள பிரவேசிப்போங்கிற ஒரு
அச்சாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கார், கேரண்டியை. வாசிக்கலாம். எபேசியர் 1:13-14 வசனங்கள். எபேசியர் 1:13 முதல், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவி நம்முடைய அச்சாரமாய் இருக்கிறது. சோ அப்ப அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்றோம்னா, சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டோம். அது நமக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரு, அந்த அச்சாரத்தை நம்ம கொடுக்குறாரு. நமக்கு என்ன கேரண்டீட் அப்படின்னா, இந்த வழியா போனோம்னா அந்த டெஸ்டினேஷனை அடைஞ்சிடலாங்கிற கேரண்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அந்த வழியா நடந்து போய் அந்த எல்லை எட்டுறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பரிசு கொடுக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜலம், அப்புறம் வஸ்திரம், இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக தைலம். வாசிக்கலாம். லேவியராகமம் 8:12 வசனம். லேவியராகமம் 8:12 அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். சோ இப்போ இந்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றாரு, ட்ரெஸ் கொடுக்குறாரு. மூன்றாவது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக தைலத்தை பூசுறாரு. இப்போ இந்த அபிஷேக தைலம் அப்படின்றத எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஆலிவ் ஆயில் இருக்கு, அது போக மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி இந்த அபிஷேக தைலத்தை வேற யாரும் பண்ணக்கூடாது. இந்த காம்போசிஷன்ல என்ன பண்ணிடக்கூடாது, பண்ணக்கூடாது. இது ரூல். அப்படின்னா இந்த இடத்துல அபிஷேக தைலம் இருக்குன்னா தேவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு, அதாவது மோசே என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்கனவே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப அதே போலதான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பரிசுத்தாவிங்கிற பலனை நம்ம கொடுக்கிறார். அது மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தேவனுடைய வேலைகளை நம்ம செய்யறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு நம்மளை கொண்டு இங்க நிக்க வச்சு நமக்கு அவருடைய ஸ்பிரிட்டை கொடுத்து அவருடைய வேலைகளை நம்மளை செய்ய வைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரம் எல்லாமே என்ன இருக்கு, கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கு. பிரதிஷ்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை மாத்திரம் தான் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க செய்யறார். சோ அப்ப இந்த பரிசுத்தாவி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த அபிஷேக தைலம் ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்டு கம்ப்ளீட்டா அது உடம்புக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே போலதான் தேவன் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த அந்த பரிசுத்தாவியும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்ப நம்ம அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த வேலைக்குரிய மேன்மையை நம்ம வாங்க முடியுமா? கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, வாங்கவே முடியாது. இப்ப பரிசுத்தாவி இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க மோசே தான் ப்ரிப்பேர் பண்ணி யார் மேல பூசுறாருன்னு பாத்தீங்கன்னா ஆரோன் மேல. இப்ப அதே போலதான் இப்ப நம்ம ஒரு தேவனுடைய வேலையை செய்யறோம் அப்படின்னா இதுக்கு பலம் கொடுக்கறதே யார் தான், தேவன் தான். அந்த பலத்தால அந்த வேலையை செஞ்சுட்டு அதற்கான மேன்மையை நம்மளால தேட முடியுமா? தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்து பரிதபிப்பார். நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கி அவருடைய வேலையை செஞ்சுட்டு அவர்கிட்ட போயிட்டு நான் இல்லைன்னா இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப தேவன் என்ன நினைப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ கருவிங்கிறத என்ன பண்ணிடுற, அடிக்கடி மறந்துடுற. நீ என்ன பண்ற, கருவியை கையில பிடிச்சிருக்கவங்களுக்கு என்ன பண்ற, விரோதமா உன்னுடைய சிந்தனையை நீ செலுத்துற. சோ அப்ப இந்த பரிசுத்தாவி தேவனுடைய பலத்தை பெற்றுக்கிட்டு நம்ம தேவனுக்காக வேலை செய்யறோம். அப்ப உடனே என்ன தாட் வரும்னா, நிறைய வேலை செஞ்சா எனக்கு என்ன வந்துடும், மனமேட்டிமை வந்துடும். அதனால நான் என்ன பண்ணல, வேலையே செய்யல. அப்படின்னா தேவனுடைய வேலையை நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், அதுல வழியே இல்லை. ஆனா எந்த இடத்துலயும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேலைக்குரிய மேன்மையை நமக்குரியதுன்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒன்று கூடி நம்ம எதைத்தான் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியங்களை எதின் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பிரிட்டை வச்சு தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். 133 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். 133 சங்கீதம் 1 வசனம் முதல், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். ஸோ அப்போ எப்படி அந்த ப்ராசஸ்ல நம்ம பார்க்கும்போது தலையில ஊத்துறாரு, அது உடம்புக்கே வர மாதிரி
தேவன் என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவின் மூலியமாக அவருடைய சத்தியத்தை என்ன பண்றாருன்னா சரீரமாகிய சபைக்கு கொடுக்குறார். அது கிராஜுவலா அந்த உடம்பு ஃபுல்லா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே போலதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா நம்ம ஏதோ ஒரு பொட்டன்ஷியலான பீப்புள், அதனாலதான் நம்ம இதெல்லாம் செய்யறோம். எந்த பொட்டன்ஷியலையும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுனால தான் தேவன் கூப்பிட்டுருக்காருங்கிறதே ஃபர்ஸ்ட் என்ன வேணும், அதுக்கப்புறம் தான் தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துறார். அதனால தேவன் கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, நம்ம மேன்மையெல்லாம் பாராட்ட முடியாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை, அவர் கொடுத்த ஆவியில தான் இத்தனையும் என்ன ஆகிட்டு இருக்கு, நடந்து கொண்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியங்கள், தண்ணீர்ல கழுவுறார், வஸ்திரம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இந்த அபிஷேக தைலத்தை பூசுறார். இதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பலிக்குள்ள கடந்து போறாங்க. வாசிக்கலாம் லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான், அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். இதுலதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன்னா ஆரோன் இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்துட்டோம், ஆரோனுடைய குமாரர்கள் கிறிஸ்துனுடைய சபை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்ப இவங்க 2 பேருமே, அதாவது 2 கேட்டகரியும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காளையின் மேல கை வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பலியில போய் நம்ம சேர்றோம். இப்ப இயேசு கிறிஸ்து இருக்காரு, சபை இருக்கு. அப்ப இந்த காளை எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஹியூமனிட்டிக்கு அடையாளமா இருக்கு, ஒரு பரிசுத்தமான மனித சரீரத்துக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்ப இந்த காளையின் மேல இவங்க ஆரோனும் அவருடைய குமாரர்களும் கை வைக்கும் போது அவனுடைய பாவம் எங்க டிரான்ஸ்பர் ஆகுது, அந்த காளையின் மேல டிரான்ஸ்பர் ஆகுது. அந்த காளை கொல்லப்படும் போது அங்க பாவ நிவர்த்தி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இயேசு கிறிஸ்து சபை இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப இவங்க எது மேல அந்த விஷயத்தை செலுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காளை மேல. அப்ப அந்த காளை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படின்னா இந்த காளை எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த பரிபூர்ண மனுஷ சரீரம். வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இப்ப இயேசு கிறிஸ்து அவர் என்ன ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு, ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சரை கொடுத்திருக்காரு. இந்த ஹியூமன் நேச்சர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் நேச்சர்ல வந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. ஆனால் அதில் யாரும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் சேர்ந்துக்கிறோம். ஆனால் அந்த பலியில பங்கு இல்லை. ஆனால் அந்த பலியின் மூலியமா வரக்கூடிய பாவ நிவர்த்தியில சபை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட சேருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த காளை கொல்லப்பட்டுச்சு. யார் இந்த காளையை கொலை செய்தா, இல்லைன்னா பலி கொடுத்தா? யார் இந்த காளையை கொண்டு வந்தா, யார் இந்த காளைய பலி கொடுத்தது? காளையை கொண்டு வந்ததும் சரி பலி கொடுத்ததும் சரி ஆரோனா ஆசாரியர்களா? ஆரோன் ஆசாரியர்கள். நல்லா இருக்கு. பிரதான ஆசாரியர்கள் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இதுவும் தவறான விடை. மோசே. காளையை கொண்டு வந்ததும் அவர் தான், காளையை பலி கொடுத்ததும் அவர் தான். அப்படின்னா பர்ஃபெக்ட் மனுஷ சரீரத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது யார்தான்? தேவன் தான். நம்ம எப்படி சொல்ல ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல ரோமர்கள், இல்ல இல்ல இஸ்ரேல் ஜனங்கள், இல்ல இல்ல இயேசு கிறிஸ்து தான், அவரே அவரை ஒப்பு கொடுத்தார். இது 3மே நடக்கணும்னா யார் அதுக்கு அனுமதிக்கணும்? தேவன் அனுமதிக்கணும். தேவன் அலோ பண்ணும் இயேசு கிறிஸ்துவ போறதுக்கு, மரிக்கிறதுக்கு, அவர் மேல கை வைக்கிறதுக்கு அவர் அலோ பண்ணும். அப்ப இந்த இடத்துல காளையை எப்படி மரணத்துக்கு மோசே ஒப்பு கொடுத்தாரோ அதே போல பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர்ல இயேசு கிறிஸ்துக்கு சரீரம் கொடுத்து அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததே யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப அதுல யார் பார்ட்டேக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோனுடைய குமாரர்களாகிய நம்ம கிறிஸ்துனுடைய சபை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த பிரதிஷ்டையில ஃபர்ஸ்ட் பிரதான பலியை தேவன் இயேசு கிறிஸ்துவை வச்சு என்ன பண்றாருன்னா பண்றார். அப்படின்னா நாம எல்லாம் இந்த சத்தியத்துல வந்து உட்காரணும் அப்படின்னா, இதை கேட்கணும் அப்படின்னா, இதுல நடக்கணும், அவருடைய ஸ்லாக்கியத்தில் நம்ம அந்த பங்கு பெறணும் அப்படின்னா அதற்கு தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா காளையை ரெடி பண்ணியிருக்கார்.
அந்த காளையில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவத்தை சுமர்த்தி அந்த காளையை கொலை செஞ்சிருக்கார். அந்த காளை வேற யாரும் கிடையாது, அவருடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். சோ இப்ப அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், பேர் எழுதப்பட போறோம். சோ அப்ப இந்த இடத்துல கவனிக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப தேவனே இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்காக கிறிஸ்துவை இந்த பூமியில மரிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுத்திருக்கார். இந்த பலியில நம்ம விசுவாசம் வச்சிருக்கோம், அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். சோ தேவன் பேர்ல என்ன நம்பிக்கை வச்சிருக்கோம்னா, கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கார், அவர் மூலியமா நான் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வேன்ற ஒரு விசுவாசத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். இப்ப இந்த காளை கொல்லப்படுது, அதோட ரத்தத்தை எடுத்து பலிபீடம் மற்ற எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தப்படுத்துறாரு. பரிசுத்தப்படுத்ததுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பலிபீடத்துக்கு பக்கத்துல ஊத்துறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பலிபீடத்தில் இருக்கக்கூடிய கொம்புகள் எல்லாம் பூசிடுறாங்க. அப்படின்னா பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்றாரு. அப்ப இந்த ரத்தம் எதை பிரதிஷ்டை பண்ணுதுன்னா ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் மாத்திரம் இல்ல, பலிபீடத்தையும். அப்ப பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா பலி செலுத்த முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம எல்லாருமே பலி செலுத்துறதுக்கான ஒரு பலிபீடத்தை அவர் என்ன பண்ணிடுறாரு, ரெடி பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்ச ரத்தத்தை எங்க ஊத்திடுறாரு, பலிபீடத்துக்கு பக்கத்துல. பலிபீடத்துக்கு பக்கத்துல எங்க விழுந்திருக்கும், பூமியில. சோ அப்ப அவருடைய ரத்தம் பலி செலுத்தக்கூடிய நமக்கு ஒரு பலிபீடத்தை மாத்திரம் ஏற்படுத்தல, பூமியில ஊத்துனதுனால பூமியும் என்ன ஆகுது, சாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விழுக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். சோ அப்ப அந்த ரத்தம் என்ன பண்ணுது, பூமியில ஊற்றப்படுது. அப்ப சபிக்கப்பட்ட பூமி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வரப்போகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் 3 ப்ராசஸ் யாருக்கு மாத்திரம் தானா, ஆரோனும் அவருடைய குமாரர்களுக்கும். அடுத்தது இந்த காளை பலி செலுத்தப்படுறது ஆரோனுக்கும் அவருடைய குமாரர்களுக்கு தான். அந்த ரத்தம் பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணி பலி செலுத்துக்கு ரெடி பண்ணிடுது. அதுக்கப்புறம் அந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பூமியை சுத்திகரிக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த காளையில என்ன பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகங்கள் பிரிக்கப்படுது. சில பாகங்கள் பிரகாரத்துல பலியிடப்படுது, அதாவது பலிபீடத்துல. சில பாகங்கள் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போகப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அப்ப பாளையத்துல புறம்பே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலி செலுத்தப்பட்டிருக்குங்கிறது மாத்திரம் தான் தெரியும் ஒழிய அந்த பலியினுடைய மேன்மை தெரியாது. ஆனா அந்த பலி நிமித்தமா, அந்த ரத்தத்து நிமித்தமா என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் சுத்திகரிக்கப்பட போகுது. சோ அப்ப இதுல என்ன லெசன் அப்படின்னா, இப்ப இந்த காளை இயேசு கிறிஸ்து அப்படின்னா அந்த காளையில நம்ம பங்கெடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாகங்களும் என்ன பண்ணப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி பலிபீடத்துல பலி செலுத்தப்படணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல மேல இருக்கக்கூடிய பாட்டை நம்ம கவனிக்கும் போது அது எல்லாமே டைரக்டா பலிபீடத்துல வைக்கப்படும். அதுக்கு ஆங்கிலத்துல என்ன ஒரு பெயர் கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் சஸ்டைனிங் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காளையினுடைய ஜீவனோட இருக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய உறுப்புகளை தான் லைஃப் சஸ்டைனிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் எங்க வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பலிபீடத்துல வச்சு பலி செலுத்துறாங்க. ஒரு சில காரியங்களை என்ன பண்றாங்கன்னா பாளையத்துக்கு புறம்பா கொண்டு போயிடுறாங்க. இப்ப இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய பிரதானமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அதை நம்ம தேவனுக்காக ஒப்பு கொடுக்குறோமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண வேண்டியதுல இருக்கோம், கவனிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய பிரதானமான லைஃப் சஸ்டைனிங் ஆர்கன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எடுத்துட்டு போய் பலி செலுத்தணும். அதே சமயத்துல சில உறுப்புகள் என்ன பண்ணப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையத்துக்கு புறம்பா கொண்டு போய் எரிக்கப்படணும். ஏன் அப்படின்னா அது உள்ள வச்சு எரிச்சோம்னா ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் குட் ஸ்மெல்லா இருக்காது. அதே போலதான் மாமிசமா இருக்கக்கூடிய நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டரை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தமா கூடி வரக்கூடிய இடத்துல வச்சுக்கவே கூடாது. வச்சு எரிச்சோம்னா அது பேட் ஸ்மெல் வரும். அது தேவனுக்கு
உகந்ததாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிக்கணும், பெஸ்ட்டை தேவனுக்கு கொடுக்கணும், ஒஸ்டான காரியத்தை கொண்டு போய் என்ன பண்ணணும், புறம்பே தள்ளணும். அதை கொண்டு வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் குட் ஸ்மெல்லாக இருக்காது. கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன கேரக்டர்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிலேட் பண்ண முடியும். அதை கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரால் கழுவுறது, வஸ்திரம் கொடுக்கறது, அபிஷேக தைலம் பூசுறது, அடுத்தது காளையினுடைய பாவ நிவாரண பலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஆட்டுக்கடால ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கடா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சர்வாங்க தகன பலி படிக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ இப்போ இந்த சர்வாங்க தகன பலியில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக பீஸாக கட் பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் இதில் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையை தவிர மற்ற எல்லா பாகத்தையும் கழுவுவாங்க. இப்போ அதே போல தான் நம்ம தேவனுக்காக பலி செலுத்தப்படும் போது அவருடைய சத்திய வசனத்தை வச்சு நம்மளுடைய பலியில, நம்ம செலுத்தக்கூடிய பலியில எந்த விதமான மாமிசமான காரியங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத என்ன பண்ணிட்டே இருக்கணும், சத்திய வசனத்தை வச்சு கழுவிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய வேலை நம்ம செய்வோம் தேவனுக்காக, அந்த எல்லா வேலையும் தேவனுக்கு பிடிச்சதா அப்படின்றது நமக்கு என்ன ஆகுறது இல்லை, தெரியறது இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் இது செஞ்சா தேவனுக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்கோம். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் அந்த பலியில கரை இருக்கும். அதனால என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வசனத்தை வச்சு அது சரியா இருக்கா அப்படின்றத க்ளீன் பண்ணிட்டு அந்த வேலையை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ நம்மளுடைய வேலைகளில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது ரெண்டாவது ஆட்டுக்கடா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடா. அப்போ ஃபர்ஸ்ட் காளை வந்து பாவ நிவாரண பலியாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் 2 ஆட்டுக்கடால ஃபர்ஸ்ட் சர்வாங்க தகன பலி கொடுக்கப்படுது, பீஸாக கட் பண்ணி வச்சிடுறாரு. அதுக்கு அடுத்தது ஆட்டுக்கடாலே ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆட்டுக்கடாக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டைக்குரிய ஆட்டுக்கடா. இப்போ இந்த ஆட்டுக்கடாவை வச்சு தான் நிறைய ப்ராசஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்திடுறாங்க, அதுலேருந்து ரத்தத்தை எடுக்கிறாங்க, அது வலது காதில் வைக்கிறாங்க, அப்புறம் வலது கை பெருவிரல், அப்புறம் வலது கால் பெருவிரல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல 3 பாகங்கள் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தங்கள் வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒன்று காது, இன்னொன்று கையினுடைய பெருவிரல், அதுக்கப்புறம் காலினுடைய பெருவிரல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எதுக்காக இந்த ரத்தம் காதில் பூசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சரீரம் முழுவதும் பிரதிஷ்டை பண்ணாலுமே ஸ்பெஷலாக எதை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதை. ஏன் காதை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் அவர் பேசுறது நம்ம கேட்கறது இல்லை. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக எதை பிரதிஷ்டை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதை. சில டைம் அவர் வந்து வசனத்தில் பேசுவார், சில டைம் சகோதரர்கள் மூலிமா பேசுவார், சில டைம் அனுபவங்கள் கொடுப்பார், சில டைம் இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குதான் நினைக்கிற அளவுக்கு அற்பமாக நினைக்கக்கூடிய பொருட்கள் இருந்து நமக்கு என்ன பண்ணுவார், பேசுவார். ஆனால் நமக்கு என்ன வேணும்னா கேட்குற காது வேணும். நம்ம எல்லாத்தையும் மந்தமாக வச்சுட்டோம் அப்படின்னா அவர் எப்படி பேசினாலும் கேட்காது. பிள்ளைய மாதிரி கடைசியில் கழுதை என்ன பண்ணும், பேசும், அப்பையும் கேட்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது என்ன ஆயிடுச்சு, மந்தமாயிருச்சு. சரீரம் முழுவதும் பிரதிஷ்டை ஆனாலும் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காதில் பிரதிஷ்டை ஸ்பெஷலாக தேவைப்படுது. அதனால தான் அவர் கொடுக்குறாரு. தேவன் பேசும்போது அது நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட பரிதாபனைலாம் நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு, நமக்கு கேட்க மாட்டேது. சொன்னதை கேட்டால் தானே மாற்றிக்க முடியும். சொல்றதே கேட்க மாட்டேது, புரிய மாட்டேதுங்கிறது எவ்வளோ ஆபத்தான விஷயம். அப்போ நமக்கு எது ரொம்ப ரொம்ப கவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குற காது வேணும். ஏன்னா அந்த கேட்குற காது தான் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய மூளைக்குள்ளே போகும். மூளை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ட விஷயத்தை செயல்படுத்தும். அப்போ நம்மளுடைய காது ரொம்ப நம்ம கவனமாக வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய கை. அதை நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய நாள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வேலை செய்வோம், நம்முடைய அடிப்படை தேவைகளுக்கெல்லாம் வேலை செய்வோம். ஆனால் இந்த எல்லா வேலைகளும் தேவனுடைய வேலைகள் கிடையாது. ஆனால் இந்த எல்லா வேலைகள்லையுமே தேவன் மகிமை பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம 24 மணி நேரம் இருக்கு, 24 மணி நேரத்தில் நம்முடைய அடிப்படை தேவைக்குரிய வேலைக்கு போவோம், வேலை செய்வோம். அந்த எல்லா வேலையும் தேவனுடைய வேலை கிடையாது. ஆனால் அந்த எல்லா வேலையிலையுமே தேவன் மகிமை பண்ணும். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது நம்முடைய அடிப்படை தேவை, அது தேவனுடைய வேலை கிடையாது. ஆனால் அங்கே எப்படி நடந்துக்கிறோங்கிறதுல யார் மகிமை பண்ணும், தேவன் மகிமைப்படணும். அதனால தான் ஸ்பெஷலாக எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவிரலை.
அதே போல தான் கால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் சத்தியத்திலையும் நடக்கிறது, சஸ்டெயின் ஆகிறது. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. அதனால் டெய்லி ரிவ்யூ அப்படின்னா நம்ம நிர்ணயித்த அந்த இலக்கை அடையிறதுக்கு டெய்லி நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அதற்கு ஏற்புடையதாக இருக்கா அப்படின்றத கவனிக்கிறது. சில டைம் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்துடும், எல்லாம் பயங்கரமாக பேசிடுவாங்க, ஸ்டார்ட் பண்ணி போகும். இதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்த்துருப்பீங்க, பூமிக்கடியில் இருக்கும். குழி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க, 2 சைடில் ட்ரில் பண்ணிட்டே வருவாங்க. சரியான பிளான் பண்ணிங்கன்னா ட்ரில்லிங் இப்படி போயிடும். ட்ரில் என்ன ஆகாது, மீட் ஆகாது, கனெக்டே ஆகாது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸை மறந்துடுறது. என்ன பண்ணிடுறது, அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துட்டு நம்ம ஒரு சைடு ஓடிட்டு இருப்போம். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவ்யூ. நம்ம பேப்டிசம் எடுக்கும்போது என்ன மனநிலைமையில் என்ன நோக்கத்தில் பேப்டிசம் எடுத்தோமோ அதைத்தான் டெய்லி செஞ்சிட்டு இருக்கிறோமா, இல்லை நம்ம பர்பஸ் வேற ஏதாவது மேலே இருக்கு, அதை நம்ம அடைந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறோமாங்கிறத ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸை அடிக்கடி ஞாபகப்படுத்தலை அப்படின்னா ஓட்டம் திசை மாறி போயிடும். ஓட்டம் திசை மாறக்கூடிய வேலையை செய்யறதுக்கு மாத்திரம்தான் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் சாத்தான், நம்மளை திசை திருப்புறதுக்கு தான். அப்போ நம்மளுடைய பர்பஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்பி டெய்லி நம்மளுடைய பர்பஸில் தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோமா, எவ்வளோ தூரம் நம்மளுடைய அடிப்படை தேவைக்கான நேரங்களை குறைச்சிக்கிட்டு தேவனுக்காக நேரத்தை கொடுக்குறோம், அந்த நேரத்தில் எவ்வளோ தூரம் நம்மளுடைய பர்பஸை சர்வ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய வேலைகள் சூஸ் பண்ணுறோம், நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த பிரதிஷ்டையின் பலியை தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்தை எடுத்து தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசுறார். இந்த பிரதிஷ்டையாக செய்யப்பட்ட இந்த பலியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிறார். நிறைய உறுப்புகள் இருக்கு, அதனால வசனம் வாசிக்க வேணாம், லிஸ்ட் போட்டிருக்கேன். இந்த எல்லா உறுப்பையும் எடுக்கிறார். கடைசியா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமான அப்பங்கள் எடுக்கிறார். இது எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா ஆரோனுடைய கையை நீட்ட சொல்றார், ஆரோனுடைய குமாரல் கையை நீட்ட சொல்றார். அவங்க கை மேல இதெல்லாம் வைக்கிறார். எதெல்லாம்? கொழுப்பு, வாலு, குடலு, கல்லீரல், அந்த குண்டிக்காய்கள், கொழுப்பு, முன்னந்தொட எல்லாத்தையும் எங்க வைக்கிறாரு? கையில. அது கூட அது கூட என்ன ஆட் பண்ண ஆகுது அப்படின்னா புளிப்பில்லாத அதிரசம், அப்புறம் ஒரு எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசம், அப்புறம் ஒரு அடை. இப்போ இந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் தூக்கி கையில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம்? இதை அசைவாட்டணும். யாருக்கு அசைவாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு. இதான் கடைசி ப்ராசஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலியை கையில் வச்சுக்கணும், இதை அசைவாட்டணும். எவ்வளோ நேரம் அசைவாட்டணும்னு தேவன் சொல்லவே இல்லை. எவ்வளோ நேரம் கையில் இந்த மாமிசத்தை வச்சுட்டு அசைவாட்டணுங்கிறது தேவன் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த மாமிசம், இந்த உறுப்புகள் எல்லாமே என்ன அப்படின்னா லைஃப் சஸ்டைனிங் ஆர்கன்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப தேவையான காரியங்கள். இதை எடுத்து தேவனுக்கு படைக்கிறோம். இது எவ்வளோ நேரம் படைக்கணுங்கிறது அவர் என்ன பண்ணல, சொல்லலை. இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? 2 தடவை சுற்றுவோம், அப்புறம் என்ன ஆயிரும்? கை வலிக்குன்னு விட்டுருவோம். இதுவும் சாத்தானுடைய டூல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை டயர்டாக்குறது, நம்மளை சோர்வாக வைக்கிறது, சோர்வுற செய்யறது. நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அதிகப்படியான தடை வருது அப்படின்னா என்ன ஆயிரும்? நமக்குள்ள சோறு வந்துடும். அப்போ அவன் என்ன பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை டயர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். நம்ம எப்படி டயர்ட் ஆயிடுவோமா? அவனை டயர்ட் ஆக்கிடுவோம். என்ன பண்ண மாட்டோம்? நம்ம கொடுக்கப்பட்ட நோக்கத்தில் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். யார் என்ன தடுத்தாலும் சரி, யார் என்ன அதுக்கான தடைகளை உருவாக்கினாலும் சரி, நோக்கம் கிளியர், பர்பஸ் கிளியராக இருக்குது. டெய்லி வாழ்க்கையில் ரிவ்யூ பண்ணுறோம், கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றத ஓடிக்கிட்டே இருக்க போகிறோம். யாருடைய தடைகளும் என்ன பண்ண போகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தடுக்க போகிறதே இல்லை. அதான் இந்த லைஃப் சஸ்டைனிங் ஆர்கன்ஸ், அதை எடுத்து அசைவாட்டிகிட்டே இருப்போம். கூட எதை சேர்த்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான அப்பங்கள். இதை நம்மளுடைய நிலைமைக்காக நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன், சான்டிஃபிகேஷன், குளோரிஃபிகேஷன். குளோரிஃபிகேஷன் இங்கே கிடைக்கல. குளோரிஃபிகேஷனுடைய ஹோப் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வச்சு அந்த பலியில் சேர்த்து தேவன் இடத்துல என்ன பண்ணுறோம்?
நம்மளுடைய பலிகளை தேவனுக்கு முன்பாக அசைவாற்றோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிரதிஷ்டையினுடைய பலியில தான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தையும் அபிஷேக தைலத்தையும் மிக்ஸ் பண்றார். வேற எங்கேயுமே இது பண்ணதில்லை. ரத்தத்தையும் அபிஷேக தைலத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோன் மேலே தெளிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு மிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தம், அவருடைய பரிசுத்த ஆவி. இப்போ ரத்தம் நம்மளுடைய பாவத்தை சுத்திகரிக்குது, பரிசுத்த ஆவி தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்குது. அப்ப தேவன் என்ன பண்றார்? நம்மளுடைய பாவத்தை அவரே சுத்திகரிக்கிறார், தேவனுடைய வேலை செய்யக்கூடிய அந்த பிரிவிலேஜையும் அவரே கொடுக்கிறார். இந்த ரெண்டையுமே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். இது எப்படின்னா டபுள் போனஸ் மாதிரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ணல, நம்மளை அவர் என்ன பண்ணிட்டாரு? அவராக எடுத்து சுத்திகரிச்சிட்டார். அவருடைய ஸ்பிரிட்டை நம்ம கொடுத்து வேலை செய்ய வைக்கிறார். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வேலையை அவர் சொல்கிற மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிரதிஷ்டையுடைய மாமிசத்தை ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்திலே உட்காந்து சமைச்சு அவங்க சாப்பிட்றாங்க. இது எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை தேவனுடைய திட்டத்தில் நாமளே பொருத்தி பார்க்குறது. நம்ம ஆசாரியத்துவத்துக்குள்ளே கடந்து போனால் நம்ம உலக ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரோலை செய்வோமோ அந்த ரோலை இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறோமா? இப்போ ராஜ்யத்தில் போயிட்டு நம்ம இந்த நாட்டினர், இந்த இனத்தினர் அப்படின்னு நம்ம பிரித்து பார்ப்போமா? இவங்க எனக்கு பிடிக்கும், இவங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு பிரித்து பார்ப்போமா? இவங்க ரொம்ப மோசமான உலகத்தில் மோசமான கேரக்டரோட உலகத்தில் இருந்தாங்க, அதனால் இவரை என்ன பண்ணிடலாம், இப்போவே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடுவோமா? ஸோ அப்போ அங்கே என்ன ஒரு கேரக்டரை காட்ட போகிறோமோ அந்த கேரக்டரில் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோமான்னு சொல்லி நம்மளை நாமளே பொருத்தி பார்க்கறதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாமிசத்தை நம்மளவே என்ன பண்ண சொல்கிறாரு? சாப்பிட்றாரு. அப்போ நம்ம எவ்வளோ ஜெனரஸாக இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய கேரக்டர் எவ்வளோ ஜெனரஸாக இருக்கணும். ராஜ்யத்தில் போய் நம்ம செய்யக்கூடிய ரோலுக்கான அதே ஒரு ட்ரையலை இந்த பூமியில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா, அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம கடந்து போயிட்டோமா அப்படின்றத சிந்திச்சு அதற்குரிய குணாதிசயங்களை வளர்த்துக் கொள்வதற்காக நம்ம ஓடுறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஸோ அப்போ நம்மளுடைய ரோல் இங்கே இல்லை, அவருடைய ராஜ்யத்தில் எந்த மாதிரி ஒரு ரோலை செய்ய போகிறோம், அந்த ரோலுக்குரிய கேரக்டர் இப்போ நம்மக்கிட்ட இருக்கா? நம்ம எப்படி எல்லாரையும் பார்க்குறோம், எப்படி எல்லாத்துக்கூடையும் பழகிறோம் அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடைசியாக இந்த ஆசாரியர்கள் 7 நாள் அந்த பிரதிஷ்டை முடிகிற வரைக்கும் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில். ஸோ அப்போ இந்த ஆசாரியத்துவ பிரதிஷ்டை எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் கழிச்சு 7 கால சபை நிறைவடையும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதிஷ்டை நிறைவாகுது. இவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசாரி ஊழியம் செய்யறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்கள் மத்தியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அந்த இடத்துல அவருடைய பிரசன்ஸை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு சேர்ந்து அங்கே ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஆசாரிய ஊழியம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த பிரதிஷ்டையினுடைய ப்ராசஸை சரியாக செஞ்சு முடிக்கும்போது தேவன் அந்த ஆசாரிய ஊழியத்தை நமக்கு அவர் கொடுக்குறார் அவருடைய ராஜ்யத்தில். அதை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கும்போது ஒட்டுமொத்த உலகமும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு மரணத்திலிருந்து அவர்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா விடுதலை கிடைக்க போகுது. ஸோ அப்போ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க்கை செய்யக்கூடியவர்களை தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும், நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர் கொடுத்து அதை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா காரியத்தையும் கொடுத்துட்றார். நம்ம மரண பரியந்தம் நம்மளுடைய நோக்கத்தை தெளிவாக நம்மளுடைய கிரியைகளை தேவனுக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து நம்மளுடைய பலிகளில் கரையில்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும், தேவன் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்து அந்த 5 பேரை சூஸ் பண்ணாரோ அதே போல் ஒட்டுமொத்த மனுக்குலத்தில் பாவத்திலிருந்து தான் நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்காரு, சூஸ் பண்ணியிருக்கார். ஸோ அப்போ இந்த ஒரு மாமிச சரீரத்தை களைஞ்சு ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது முழுமையான அந்த ஆசாரியத்துவ ஊழியத்துக்குள்ள கிறிஸ்துவோட நம்ம என்ன பண்ண போகிறோம், கடந்து போக போகிறோம். கடைசியாக இந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் 53ஆம் வசனம்.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். 53ஆம் வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ வானவருடைய சாயலை நாம் என்ன பண்ண போறோம்? தரித்து கொள்ள போறோம். அப்படின்னா சாயல்னா நம்ம ஆவிக்குரிய சாயல் பெற்றுக்கொள்றது இல்லை, அவருடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொள்றது. ஸோ அப்போ அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது அவர் எவ்வளோ ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் கேரக்டரில் இருப்பார். இப்போ ப்ரெசண்ட்டாக நம்மளுடைய கேரக்டரை அங்கே போய் நிற்க வைக்க முடியுமா அப்படின்றத நம்மளே என்ன பண்ணலாம்? ஜட்ஜ் பண்ணலாம். வேற யாருமே வேண்டாம், நம்மளே நம்மளுடைய கேரக்டரில் நம்ம இப்போ கொண்டு போய் தேவன் முன்னாடி நிறுத்தினா தேவன் தேவனுடைய சாயலுக்கு நம்ம இணையான ஒரு சாயலை நம்ம பிரதிபலிக்க முடியுமாங்கிறத சிந்திக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போது நம்மளுடைய நோக்கம் ரொம்ப தெளிவாக, நம்ம கிறிஸ்துடைய சாயலை பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே தேவன் நமக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்றார். காலையும் அவர் தான் கொண்டு வரார், பரிசுத்த அதாவது அபிஷேக தைலத்தையும் அவர் தான் கொண்டு வரார், வஸ்திரம் அவர் தான் கொடுக்குறார், அவர் தான் நம்மளை சுத்திகரிக்கிறார், அவரே நம்மளுடைய காது கை கால் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டையை பண்ணிடுறார். நம்ம அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அந்த ஆசாரிய ஊழியத்துக்குள்ளே கடந்து போய் அந்த ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்ய தேவன் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ பிரதர். இம்மட்டுமாக அருமையான ஒரு தேவ செய்தி நமக்கு வழங்கிய சகோதரருக்கு நன்றி எடுக்கிறோம். பிதாவாகி தேவனுக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி எடுத்துக்கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதனோட இந்த பாடத்தோட இந்த ஒரு செஷன் காலை பகுதி நமக்கு நிறைவு பெறுகிறது. இப்பொழுது லஞ்ச் டைம், மதிய உணவு நேரம். எல்லாரும் இந்த ஒரு முடிந்த பிற்பாடு காலையில் டீ எங்கே சாப்பிட்டீங்களோ அதே இடத்துல ஒரு 3 கவுண்டர் இருக்கும், அங்கே எல்லாம் சாப்பிட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் உணவை எடுத்துக்கொண்டு ஹால்குள்ளே வர வேண்டாம் என்றும் கூட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் அங்கேயே எல்லாரும் உணவு அருந்துவிட்டு சரியாக 2:45 PM 2:45 மணிக்கு எல்லாரும் இங்கே வந்து இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மதியான செஷன் 2:45 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு கூட்டம் முடிந்தது. எல்லாரும் உணவுக்கு செல்லலாம். நன்றி. தேங்க்யூ.